இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒத்திகையின் போது TLTM-இன் ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் அரசு மலேசிய கடற்படை TLTM-இன் பொது சந்திப்பு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 3வது ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த போது TLTM தளத்தில் 2 ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. பேரா, லுமுட் மற்றும் சபா கோதகினபாலுவில் உள்ள TLTM தளங்களை சேர்ந்த 10 உறுப்பினர்கள் அச்சம்பவத்தில் பலியானதை தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் உறுதிப்படுத்தினர். அந்த 2 ஹெலிகாப்டர்களிலும் பயணித்த 10 உறுப்பினர்களும் 40 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம், மேரிடைம் மலேசியா மற்றும் TLTM-க்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட சம்பவத்திற்கான காரணத்தை அடையாளம் காண TLTM தரப்பு விசாரணை வாரியத்தை அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நீச்சல் குளம் மற்றும் காலியான மைதானம் பகுதியில் அந்த ஹெலிகாப்டர்கள் விழுந்ததால் ஒத்திகையில் ஈடுபட்ட மற்ற உறுப்பினர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இவ்விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும், கோத்தகினபாலுவில் உள்ள TLTM தளத்தில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் லுமூட்டிற்கு அழைத்து வரப்படுவர் என்றும் முகமது காலித் குறிப்பிட்டார். TLTM ஹெலிகாப்டர் விபத்தில் 10 உறுப்பினர்கள் பலி. இன்று காலை 9:32 மணி அளவில் அரசு மலேசிய கடற்படை TLTM தளத்தில் 2 ஹெலிகாப்டர்கள் மோதிய விபத்தில் 10 உறுப்பினர்கள் பலியானதாக கடற்படை தலைமையகத்தில் வியூக தகவல் தொடர்பு பிரிவு உறுதி செய்துள்ளது. கடல்சார் செயல்பாட்டு நடவடிக்கை ஹெலிகாப்டர் HOM AW139-இல் பயணித்த 7 உறுப்பினர்கள் மற்றும் ஃபெனக் TLTM-இல் பயணித்த 3 உறுப்பினர்களும் அவ்விபத்தில் பலியாகியுள்ளனர். அவர்கள் அனைவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியதாகவும், அடையாளம் காணும் நடவடிக்கை லுமூட் TLTM தளம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக 2 ஹெலிகாப்டர்கள் மோதி விழுந்த காணொலி பரவலாக பகிரப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அதனை மேலும் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. MIPP கட்சி பெரிக்கத்தான் நேஷனலில் உறுப்பு கட்சியாக இணைந்தது. MIPP எனப்படும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி பெரிக்கத்தான் நேஷனலில் புதிய உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று மாலை பெரிக்கத்தான் நேஷனலில் உச்சமன்ற கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாக பெரிக்கத்தான் நேஷனலின் தலைவர் முஹிதீன் யாசினிடம் இருந்து உறுப்பு கட்சிக்கான கடிதத்தை MIPP பெற்றதாக MIPP தலைவர் P. புனிதன் தெரிவித்தார். இதனிடையே MIPP கட்சியை ஏகமனதாக அங்கீகரித்த மற்றும் உறுப்பு கட்சியாக ஏற்றுக்கொண்ட முஹிதீன் யாசின் மற்றும் பெரிக்கத்தான் நேஷனலின் இதர தலைவர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் புனிதன் கூறியுள்ளார். வரலாற்றில் பின்னோக்கி பார்த்தால் 1954ஆம் ஆண்டு முதல் முறையாக இந்தியர்கள் அடிப்படையிலான ஒரு கட்சி பெரிக்கத்தான் கூட்டணியில் இணைந்தது. இப்போது 70 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியில் உறுப்பு கட்சியாக இணைந்து தேசிய அரசியல் அரங்கில் புதிய வரலாறு படைத்திருப்பதாக புனிதன் வர்ணித்திருக்கிறார். சாடின்கள் நெஸ்கெஃபே திருடிய 64 வயது ஆடவருக்கு 1 மாதம் சிறை. சாடின்கள், வாய்க்கு பிழைக்கும் திரவம் மற்றும் நெஸ்கெஃபே ஆகியவற்றை ஒரு கடையில் திருடியதை ஒப்புக்கொண்ட 64 வயது ஆடவர் ஒருவருக்கு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 1 மாத சிறை தண்டனையை விதித்தது. மாஜிஸ்ட்ரேட் ஷுஹைலா ஷஃபுடின் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து ஜமாலுதீன் யூசுப் என்ற அந்த ஆடவர் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். ஒரு பாதுகாவலரான அவர் 10 சாடின்கள், வாய்க்கொப்பளிக்கும் 4 திரவ போத்தல்கள் மற்றும் 2 போத்தல்கள் நெஸ்கெஃபே பையை பாரிட் ராஜாவில் உள்ள ஒரு கடையில் வியாழக்கிழமை அன்று பிற்பகல் மணி 1:15 அளவில் திருடியதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் 380வது விதியின் கீழ் ஜமாலுதீன் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. கடை ஊழியர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அவரிடம் திருட்டுப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட தினத்தன்று ஜமாலுதீனுக்கான 1 மாத தண்டனை அமலுக்கு வருவதாக மாஜிஸ்ட்ரேட் தீர்ப்பளித்தார். கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் பூட்டப்பட்ட காரில் சிக்கிக்கொண்ட 2 வயது குழந்தை மீட்கப்பட்டது. கோலாலம்பூர் ஜாலான் புக்கிட் பின்தாங்கில் நேற்றிரவு பூட்டிக் கொண்ட காரில் சிக்கிக்கொண்ட 2 வயது ஆண் குழந்தையை மலேசிய பொது தற்காப்பு படை உறுப்பினர்கள் மீட்டனர்.
இரவு 8:30 மணி அளவில் அந்த குழந்தைக்கான பாம்பர்ஸை மாற்றிவிட்டு அதனை வீச சென்ற போது அக்கார் பூட்டிக் கொண்டதாக கோலாலம்பூர் பொது தற்காப்பு படையின் நடவடிக்கை பிரிவின் அதிகாரி லெப்டினன்ட் ஷாருல் கமார் முகமது ஜஹாரி தெரிவித்தார். தென்கொரியாவை சேர்ந்த பிரஜை ஒருவர் தனது குழந்தையின் கையில் கார் சாவி இருப்பதை உணராமல் கார் கதவை மூடியதால் அக்குழந்தை காரில் சிக்கிக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த பொது நடவடிக்கை குழுவின் உறுப்பினர்கள் 10 நிமிடங்களில் கார் கதவை வெற்றிகரமாக திறந்து குழந்தையை பாதுகாப்புடன் மீட்டனர். குவாலா குபுபாரு இடைத்தேர்தல் பக்கத்தான் ஹரப்பான் நாளை இரவு வேட்பாளரை அறிவிக்கும். ஸ்லாங்கூரில் குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் தனது வேட்பாளரை நாளை இரவு பக்கத்தான் ஹரப்பான் அறிவிக்கும். நாளை புதன்கிழமை இரவு 8 மணிக்கு குவாலா குபுபாரு சட்டமன்ற உறுப்பினரின் சேவை மையத்தில் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் என குவாலா குபுபாரு இடைத்தேர்தலுக்கான பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் இயக்குனர் இங்ஸி ஹான் ஊடகங்களுக்கு வெளியிட்ட அழைப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கான வேட்பாளரை நிறுத்தும் பொறுப்பு டிஏபியிடம் இருப்பதாக இதற்கு முன் கே.அடிலான் துணைத் தலைவர் நிக் நஸ்மீத் நிக் அகமது தெரிவித்திருந்தார். எனினும் ஒற்றுமை அரசாங்கம் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் மன்றத்தில் வேட்பாளர் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதியில் டிஏபியின் லீ கி ஹியான் 4119 பெரும்பான்மை வாக்குகளில் வெற்றி பெற்றார். கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி புற்றுநோயினால் லீ கி ஹியான் இறந்ததை தொடர்ந்து காலியான குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதியில் மே மாதம் 11ஆம் தேதி இடைக்கால தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தாய்வானில் மிதமான நிலநடுக்கம். தாய்வானில் இன்று காலை மணி 8:04 அளவில் ரிக்டர் கருவியில் 5.5 அளவில் பதிவான மிதமான நிலநடுக்கம் உலுக்கியது. தைவானின் தாய்சுங்கிற்கு தென்கிழக்கு பகுதியில் இருந்து 71 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் உலுக்கியதாக மலேசிய வானிலைத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அந்த நிலநடுக்கத்தினால் மலேசியாவில் சுனாமி மிரட்டல் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளான் பள்ளத்தாக்கில் பல இடங்களில் திடீர் வெள்ளம். கிளான் பள்ளத்தாக்கில் நேற்று மாலை பெய்த கடுமையான மழையை தொடர்ந்து பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கோலாலம்பூரில் பல பகுதிகளிலும் பெட்டலிங் ஜெயா, சுபாங் மற்றும் கொம்பாக்கிலும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக கோலாலம்பூர் தகவல் துறை முகநூலில் பதிவிட்டது. ஜாலான் டாமன்சராவில் இருந்து ஜாலான் இஸ்தானாவை நோக்கி செல்லும் பாதையில் இடதுபுறத்தில் வெள்ளம் ஏற்பட்டதால் பல இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கடந்த வாரம் பெய்த கடுமையான மழையினால் சுங்கை புலோ மற்றும் சுபாங் ஜெயாவில் வெள்ளம் ஏற்பட்டதை தொடர்ந்து 2 இடங்களில் வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டன. மிலாகா மற்றும் நெகிரி செம்பிலானில் உள்ள பல இடங்களில் வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டன. கடும் வெப்பத்தின் எதிரொலி மணிலா விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 19 வாகனங்கள் தீயில் சேதம். மணிலா அனைத்துலக விமான நிலையத்தில் கார் நிறுத்தி வைக்கப்படும் பகுதியில் கடும் வெப்பத்தினால் புல்லில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவியதால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 19 வாகனங்கள் சேதத்திற்கு உள்ளாகின. இந்த சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை. பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வாகனங்கள் பற்றி எரியும் கரும்புகை குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. மணிலா அனைத்துலக விமான நிலையத்தின் 3வது முனையத்தில் கார் நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் தீயில் பாதிக்கப்பட்டன. மணிலா விமான நிலைய பகுதியில் வெப்ப அளவு 41 செல்சியஸாக இருந்தது. கார் நிறுத்தும் இடத்தில் முதலில் ஒரு கார் தீ பிடித்ததால் சுட்டெரிக்கும் வெயிலினால் இதர வாகனங்களுக்கும் தீ பரவின. எனினும் இந்த தீ விபத்தினால் மணிலா விமான நிலையத்தின் விமான நடவடிக்கை பணிகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என மணிலா விமான அனைத்துலக விமான நிலையத்தில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. வெயில் காலங்களில் அதிகமாக நீர் அருந்தும்படி மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வலியுறுத்து. வெப்பமான சீதோஷ்ண நிலை காரணமாக நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதோடு பொருத்தமான பள்ளி சீருடைகளை அணிய வேண்டும் என கல்வி அமைச்சு ஆலோசனை தெரிவித்துள்ளது. பெற்றோர்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்காணிக்குமாறு கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிடேக் வலியுறுத்தினார். வெயில் காலத்தின் போது மாணவர்களின் செயல்பாடுகள் குறித்து பள்ளிகளுக்கு ஏற்கனவே வழிகாட்டுதல்கள் இருப்பதாகவும் அது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் குறித்து நாங்கள் பலமுறை வலியுறுத்தியுள்ளோம். மேலும் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிகளும் தற்போதைய SOP எனப்படும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றும்படி கேட்டுக் கொண்டுள்ளோம் என பட்டினா தெரிவித்தார். ஒவ்வொரு பள்ளியும் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்களின் அடிப்படையில்
அனைத்து நடவடிக்கைகளின் விளைவுகள் மீதான மதிப்பீட்டை நடத்தியிருக்கும் என தாம் நம்புவதாக கிளந்தான் புவாமுசாங்கில் உள்ள ஸ்ரீபெருமாய் பள்ளிக்கு வருகை புரிந்த போது அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை துணை அமைச்சர் பொங்காபோ மற்றும் கிளந்தான் கல்வித்துறை இயக்குனர் டத்து முகமது ஜம்ரி அப்துல் அசீஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.